அறிவே இல்லைங்க அவனுக்கு. எதை பற்றியுமே தெரியாதுங்க. 2 வார்த்தை சேர்த்து பேச தெரியாது. ஆனால் அவன் வாழ்க்கையில் அவனே எதிர்பார்க்காத அளவுக்கு பணம் சம்பாரிச்சிட்டானுங்க. அவனெல்லாம் பெரிய ஆள் ஆயிட்டானுங்க. இப்படி புலம்பக்கூடியவர்கள் நம்மளை சுற்றி அநேகம் பேர் இருக்காங்க. தெருவுக்கு 4 பேர் இப்படி புலம்பக்கூடிய அளவுக்கு அந்த தெருவில் ஒரு மனிதர் இப்படி ஒரு உன்னதமான நிலையில் பொருளாதாரத்தையும் குடும்பத்தையும் வாழ்வையும் வாழ்வியான தன்மையும் அற்புதமாக அமைச்சிருப்பாங்க. ஆனால் எந்த ஒரு படிப்பறிவு இருக்காது. அவர் சொன்ன மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் ஞானமாக பேச மாட்டார். ஒரு பேப்பர் படிக்கிறது, உலக அறிவு அதெல்லாம் பற்றி அவருக்கு கவலையே இருக்காது. சைக்கிள் எடுப்பார், காலையில் அவருக்கான வேலைகளை செய்வார், அதை நோக்கி ஓடுவார், ஒடியேறுவார், எல்லாம் பண்ணுவார். குருவி சேர்த்த மாதிரி சிறுகு சிறுகு சேர்த்து வைத்து ஒரு வீடு வாசல், அவர்களுக்கான வாழ்வியல் கட்டமைப்பு, தன்னை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளுக்கான தேவைகளை நீக்கமற அவர்கள் நிறைவேற்றி கொண்டே இருப்பார்கள். இந்த நிகழ்வே அவர்களுக்கு ஒரு ஞானமான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறது தான் உண்மை. இதற்கென்று தனியாக ஞானம், யோகம், தியானம் என்றெல்லாம் அவர்களுக்கு தேவையே கிடையாது. ஏன் அவர்களுக்கு தேவையில்லை என்றால், அவர்கள் படைக்கப்பட்டதே புண்ணியத்திற்கான அந்த புண்ணிய கர்மாவை சேர்த்துத்தான். இது எப்படி நிகழ்கிறது என்றால், அவர்களுடைய முற்பிறவியில் அவர்கள் பட்ட துயரங்களும் துன்பங்களும் வேதனைகளும் அவமானங்களும் சொல்லனா வேதனைகளில் அந்த ஆன்மா துடித்த துடிப்பும் அதையெல்லாம் கர்மாவை கழிக்கக்கூடிய நிலையில் அவர்களுக்கு இதெல்லாம் நிகழ்ந்திருக்கும். அதை